நான்லாம் சாப்பிட்டோன்னு என்ன பண்ணுவேன், உடனே தண்ணியை ஊற்றி கழுவி வச்சுடுவேன். அப்புறம் சோப் போட்டு கழுவிடலாம். மறுபடியும் தேவைப்பட்டது யூஸ் பண்ணலாம். ஒன்றும் அவ்வளோ மோசமாக இருக்காது. நான் எப்பவுமே பண்ணுவேன். சாப்பிட்ட தட்டை கூட என்ன பண்ணுவேன், நான் கழுவி தட்டியாங்க இருக்கிட்ட போது நான் பண்ணுவேன். ரைட், நீ செய், நான் செய்து நான் செஞ்சேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி பண்ணுறீங்களா எனக்கு தெரியாது. நான் அதை பண்ணுவேன். அவங்க தான் பண்ணணும்னு சட்டம் கிடையாது. நான் சாப்பிட்டேன்ல, என் கையை யார் கழுவுவாங்க? நான் தான் போய் கழுவணும். நான் சாப்பிட்டு தண்ணி யார் குடிப்பாங்க? நான் தானே குடிக்கணும். அப்போது நான் சாப்பிட்டு தட்டு முடிச்சுட்டேன். ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்குது, எங்கள் வீட்டில் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, மாமா எடுத்துகிட்டு போய் பப்பா எடுத்துகிட்டு சொல்லலாம், தப்பு இல்லை. நாமளே செய்யும்போது செஞ்சு வைச்சோம். அடுத்த நேரம் பார்க்கும்போது அது வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் யோசிக்காத வாழறதுனால தான் பிரச்சனை. என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தையும் கவிகளை யோசித்து பாருங்க. நாங்களாம் யாருக்கிட்டே ஐயோ வியாழ்ச்சின்னு சொல்கிறது அதோடய சொல்லுவோம், எங்கே மாற்றி போடுங்க, அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் மாற்றி தருகிறவர். அப்போ அவர் சொல்லும்படி கேட்டால் தான் அது நடக்கும்.